எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கார். பல நாட்டு கொடிகளில் இருந்து அந்த டிசைனை எடுத்து அவர் தனக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு புதிய விடிவை தருவதற்கான வகையில் அவர் ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். தங்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு விடுதலை தருவதற்கு கொள்கைகளை வகுக்கலாம், அதற்காக பாடுபடலாம். நடிகர் விஜயும் இந்த நாட்டு குடிமகன் என்ற வகையில் அவருக்கு அந்த உரிமை இயல்பாக இருக்கிறது. இதில் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய சில அம்சங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அவர் ஒரு நடிகராக தனது வாழ்க்கையை தொடங்கி இன்றைக்கு ஒரு அரசியல்வாதியாக பரிணமித்திருக்கிறார். எண்ணற்ற சவால்களை, விமர்சனங்களை அவர் இனி எதிர்கொள்ள நேரிடும். அதில் அவர் தனது அணுகுமுறையை எவ்வாறு வைக்கிறாரோ, கொள்கிறாரோ, அதை பொறுத்து அவரது வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அமையும். நடிகர் விஜயகாந்த் கட்சி தொடங்கினார். லட்சக்கணக்கான மக்களை வச்சு கட்சி தொடங்கினார். வெகு குறுகிய காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக கூட வந்தார். அதன் பிறகு அவரது நிலைமை என்ன ஆனது? டாக்டர் ராமதாஸ் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவனாக பரிணமித்து வந்தார். அவருடைய நிலைமை என்ன ஆனது? வைகோ திமுகவில் இருந்து வெளியேறி ஒரு புதிய கட்சியை தொடங்கினார். அவரது நிலைமை பிற்காலத்தில் என்ன ஆனது? திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஆதர்ச புருஷனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்திற்கு மேல் அவரால் பெரிய கட்சிகளான திமுக, அதிமுகவுடன் கூட்டணி என்பதற்கு மேல் ஏன் நகர முடியவில்லை? தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஒரு காலத்தில் பார்க்கப்பட்டது. இன்றைக்கு அது இருக்கும் இடம் தெரியவில்லை. அதன் நிலைமை என்ன ஆனது? சுற்றுச்சூழல், இயற்கை, தூய தமிழ்மொழி என்றெல்லாம் பேசி வந்த நாம் தமிழர் கட்சி என்ன ஆனது? இவர்களெல்லாம் பெற்ற வாக்கு சதவீதங்கள் எதை அடிப்படையாக கொண்டதாக இருந்தது? திமுக வலுவாக இருந்த காலத்தில், காங்கிரஸ் அதற்கு முன்னால் வலுவாக இருந்த காலத்தில், திமுகவும் அதிமுகவும் அரசியல் களத்திற்கு வந்த காலத்தில், எல்லா காலத்திலும் ஆளும் கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரு பிரிவினர் தொடர்ந்து சமூகத்தில் இருந்தார். காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த கட்சி என்கின்ற அடையாளத்தோடு அவர்களை வீழ்த்தவே முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் இருந்தது. அறிஞர் அண்ணா தனது தம்பிகளின் தளராத சொற்பொழிவால், சூறாவளி சுற்றுப்பயணத்தால் தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் தமிழை கொண்டு சேர்த்தார்கள். தமிழை கொண்டு தமிழ் மக்களை கட்டி போட்டார்கள். அதன் விளைவாக மாபெரும் ஆலமரமான, அசைக்கவே முடியாது என்று கருதப்பட்ட காங்கிரஸ், சுதந்திரம் வாங்கி தந்த கட்சி என்கின்ற பெருமை கொண்ட காங்கிரஸை முதல் முறையாக தமிழ்நாட்டு ஒரு மாநில கட்சி இந்திய அரங்கிலேயே, இந்திய அளவிலேயே முதலாவதாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்தது. காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து எழவிடாமல் அடித்து வீழ்த்தியது திமுக தான் என்பது திமுகவின் வரலாறு. தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகளெல்லாம் கிளை இருக்கக்கூடிய இரண்டு கட்சி என்று சொன்னால், நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, திமுகவும் அதிமுகவும் மாத்திரம்தான் அந்த பெயர் பெற்ற கட்சிகளாக இருக்கின்றன. இதையெல்லாம்
கவனத்தில் கொண்டு அடுத்து வரக்கூடிய கட்சிகள் தங்களது அரசியல் பயணத்தை தொடங்க வேண்டும். அவர்கள் அப்படித்தான் தொடங்குகிறார்களா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலும் கட்சிகள், புதிய புதிய கட்சிகள் வருகின்றன. வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் இங்கே ஆட்சியை பிடிப்பதை இலக்காக கொண்டு வருகின்றன. நீங்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது திமுக ஆட்சிக்கு வரும் என்றெல்லாம் அவர்கள் கட்சியை தொடங்கவில்லை. அவர்கள் ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். அரசியல் கட்சியாக வந்தார்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலிலும் நின்றார்கள், வென்றார்கள். அதன் பிறகு 69 அறுதி பெரும்பான்மையில் ஆட்சியே அவர்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களது உழைப்பு அதற்குள் இருந்தது. இப்படி ஒரு திட்டவட்டமான, தெளிவான, தொலைநோக்கான, மக்களிடம் வேரூன்றி வேலை செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் இல்லாமலேயே நான் தான் அதிபர், நான் தான் முதல்வர் என்று பலர் கனவு கண்டு கட்சியை தொடங்குகிறார்கள். இதுதான் பிரச்சனை. தமிழ்நாட்டு மக்களிடம் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களின் உள்ள கிடக்கையான சமூக நீதி பாதையில் நிற்பவராக அடிப்படையில் நீங்கள் இருக்க வேண்டும். இது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன். இதை மறுப்பதால் கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டு மக்களிடம் வேறொன்ற முடியாமல் தவிக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு என்பது பன்னெடும் காலமாக பார்ப்பனிய சாதிய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ஒரு வரலாறு. இங்கே கல்வி மறுக்கப்பட்ட பரம்பரை நாம். இங்கே சம வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்ட பரம்பரை நாம். எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாதி மக்களையும் உயர்த்துவதற்கான இடஒதுக்கீடு என்ற ஒரு முறை வரும்போது அந்த இடஒதுக்கீட்டை முழுமையாக நடைமுறைப்படுத்தாமல் இன்று வரை தனியார் நிறுவனங்களிலும் பார்ப்பன நிறுவனங்களிலும் உயர் சாதி பார்ப்பனர்கள் மாத்திரமே கொட்டமடிக்கக்கூடிய ஐஐடி, எம்ஐடி போன்ற பார்ப்பன ஆதிக்கம் மிகுந்த உயர்கல்வி நிறுவனங்களிலும் இன்று வரை இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தக்கூட முடியவில்லை என்பதுதான் இந்தியாவில் பார்ப்பனத்தின் ஆதிக்கத்தை புரிந்து கொள்வதற்கான அளவீடு. இங்கே நீங்க ஒரு அரசியலை பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கான அடிப்படை சமூக நீதியை அடிப்படையாக கொண்டதாக உங்களது அரசியல் இருக்கிறதா என்பது மிக அடிப்படையான கேள்வியாக மாறுகிறது. நடிகர் விஜய் சமூக நீதி அரசியலை பேசுவாரா? போக போகத்தான் பார்க்க போகிறோம். நாம் தமிழர் கட்சி சமூக நீதியை பேசினார்களா? அவர்கள் ஒரு RSS அரசியலை பேசினார்கள். எனவே அவர்கள் மக்களிடம் வேறொன்ற முடியாமல் கிடக்கிறார்கள். இங்கே சமூக நீதி பாதையை பேசிய வைகோ, திருமாவளவன் ஏன் ஒரு கட்டத்திற்கு மேல் நகர முடியாமல் இருக்கிறார்கள்? காரணம், ஏற்கனவே சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் ஆட்சி கட்டில் அமர்வதற்கான பெரும்பான்மை பலத்தை, அதாவது கிராமங்கள் தோறும் கிளைகளை கொண்ட கட்சிகளாக 2 பெரும் கட்சிகள் ஏற்கனவே இருக்கிறது. வாக்கு வாங்கும்போது மக்களிடம் எப்படி பணம் கொடுத்து வாக்குகளை வாங்க வேண்டும் என்கின்ற வித்தை தெரிந்தவர்களாக, அதை ஸ்கெட்ச் போட்டு வாக்குகளாக மாற்றக்கூடியவர்களாக, வாக்கு வங்கி அரசியலில் ஒரு திறன் பெற்றவர்களாக அதிமுகவும் திமுகவும் இருக்கிறது. இதை நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ, நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இது ஒரு யதார்த்தமான உண்மை. எனவே இங்கே நீங்கள் மக்களுக்கான அரசியலை பேச வேண்டும் என்று சொன்னால் அது திமுகவின் கடந்த கால வரலாறுகளை சரியாக உள்வாங்கிக் கொண்ட ஒரு அரசியலாக உங்கள் அரசியல் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் வரலாற்றை, பார்ப்பனிய எதிர்ப்பு வரலாற்றை, சமூக நீதிக்கான போராட்ட வரலாற்றை நீங்கள் சரியாக தொகுத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான நியதியாக
ஒரு அளவீடாக தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறது. இதை கம்யூனிஸ்டுகள் பார்க்க தவறுகிறார்கள். அவ்வப்போது அவர்கள் இடஒதுக்கீடு போன்ற அம்சங்களில் நின்றாலும், குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி 10% உயர் சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு என்கின்ற பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் அந்த சமூக அநீதி கொள்கையை ஆதரிக்கும் நிலைக்கு தரம் தாழ்ந்து கிடக்கிறது. எனவே அவர்களால் ஒரு கட்டத்திற்கு மேல் மக்களிடம் செல்வாக்கு பெற முடியாமல் கிடக்கிறார்கள். மேற்கு வங்காளத்தில் அங்கு இருக்கக்கூடிய உயர் சாதி மக்களின் எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் அவர்கள் ஆதரித்த அந்த 10% உயர் சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு என்பது இந்தியா முழுக்க அவர்கள் மீதான நம்பிக்கையை தகர்த்திருக்கிறது. இப்படி இரண்டு பெரும் ஆலமரமாக இருக்கக்கூடிய திமுகவை அதன் உள்ளார்ந்த அரசியலாக பின்னி பிணைந்திருக்கிறார்கள். அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் சமூக நீதியை பேசியாக வேண்டும். அவர்கள் பேசுகிறார்கள். எனவே தமிழக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தின் தொடர்ச்சியாக அதன் கடைசி வாரிசுகளாக நிற்கிறார்கள். மக்களிடம் அதற்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள், பாடுபட்டு இருக்கிறார்கள். எனவே அவர்கள் செல்வாக்கோடு மக்களிடம் இருக்கிறார்கள். எப்போது அவர்கள் அந்த பாதையிலிருந்து விலகுகிறார்களோ அன்று அவர்கள் செல்லா காசாக மாறுவார்கள். பார்ப்பனர் அல்லாதார் சங்கம் நீதி கட்சியாக மாறி, திராவிடர் கழகமாக மாறி, திராவிடர் முன்னேற்ற கழகமாக மாறி, அது எம்ஜிஆர் காலத்தில் இரண்டாக பிரிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாறினாலும் கூட இந்த சமூக நீதி பாதையில் அவர்கள் எப்போதெல்லாம் விலகினார்களோ அப்போதெல்லாம் தமிழக மக்களால் தூக்கி வீசப்பட்டார்கள். அது எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, சொந்த அனுபவத்தில் இந்த சமூக நீதி பாதையில் அவர்கள் விலகிய போது தமிழக மக்களால் தூக்கி வீசப்பட்டதுதான் தேர்தல்களில் நடந்தது. இந்த உள்ளார்ந்த விஷயங்களை சரியான வகையில் கம்யூனிஸ்டுகள் தொகுத்துக் கொள்ள வேண்டும். இங்கே மார்க்சிய லெனினிய மாவோவிய பாதையை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியலை ஆழமாக படித்து அறிவதற்கு மாறாக, மார்க்சியத்திற்கு மாற்றாக சிலர் வள்ளலாரை முன்னிலைப்படுத்துகிறார்கள், சிலர் சைவ சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்துகிறார்கள், சிலர் பௌத்தம்தான் இந்த மண்ணிற்கு தேவை என்று சொல்லுகிறார்கள். பௌத்தமாக இருந்தாலும், சைவ சித்தாந்தமாக இருந்தாலும், வள்ளலார் கோட்பாடாக இருந்தாலும், இது எல்லாம் எதை மையமாக கொண்டிருக்கிறது? ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு சைவ சித்தாந்தம் வழி சொல்லுமா? அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பௌத்தத்தில் வழி இருக்கிறதா? அரசியல் அதிகாரத்தை அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள் கைப்பற்றுவதற்கு உலகளாவிய வகையில் மூலதனத்தின் குவியல் இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது? முதலாளித்துவத்தின் வளர்ச்சி இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது? 5 கட்ட சமூக அமைப்பில் மார்க்சிய ஆய்வின் அடிப்படையில் இன்றைக்கு உலகம் எந்த கட்டத்தில் இருக்கிறது? முதலாளித்துவ கட்டத்தில் இருக்கிறதா? சோசியலிச புரட்சிக்கான கட்டத்தில் இருக்கிறதா? இது குறித்தெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையை பாட்டாளி வகுப்பு இயக்கம் எந்த அளவுகோட்டில் சமூகத்தை அடுத்த கட்ட சமூகமாக மாற்றுவது என்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் சைவ சித்தாந்தத்திலோ, பௌத்தத்திலோ, வள்ளலார் கோட்பாட்டிலோ இருக்க வாய்ப்பே கிடையாது. காரணம், அந்த தத்துவங்கள் உருவான போது முதலாளித்துவமே கிடையாது. அந்த தத்துவங்கள் உருவான போது தொழிலாளி வர்க்கமே கிடையாது. எனவே தொழிலாளி வர்க்கம் தனது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு கோட்பாட்டை நில உடைமை காலத்தில் உருவான பிற்போக்கு மரபுகளில் உங்களால் தேட முடியாது. வள்ளலார்
சுத்த சன்மார்க்க நெறிமுறையை போதித்தார். அதன் மூலம் சமரசமாக எல்லோரும் வாழ வேண்டும். சமரசமாக வர்க்க சமுதாயத்தில் எல்லா வர்க்கங்களும் சுத்த சன்மார்க்க நெறியில் வாழ்வது எப்படி சாத்தியமாகும்? சுரண்டல் உள்ள ஒரு சமூகத்தில், சாதிய ஏற்றத்தாழ்வு உள்ள பல படிநிலை சமூகத்தில் நீங்கள் வள்ளலார் கோட்பாட்டை எப்படி பொருத்துவீர்கள்? வள்ளலார் விரும்பிய உலகம் ஒரு சமாதான உலகம், மகிழ்ச்சியான உலகம். அதை அடைவதற்கான வழிமுறையை எப்படி நீங்கள் பெறுவீர்கள்? மார்க்சியம் எதிரிகளை வரையறைப்படுத்துகிறது. மார்க்சியம் எதிரிகளை வகைப்படுத்துகிறது. மார்க்சியம் எதிரிகளை வீழ்த்துவதற்கான கோட்பாடுகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. எதிரியை இன்று வீழ்த்துகிறோமா நாளை வீழ்த்துகிறோமா என்பது அது அரசியல் சமூக புறநிலை யதார்த்தத்தை சார்ந்தது. அதில் பாட்டாளி வகுப்பு இயக்கம் எவ்வாறு தனது கட்சியை கட்டியிருக்கிறதோ அதை சார்ந்தது. இங்கே எதிரிகள் யார் என்பதை முதலில் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் கட்சிகள் இருக்கிறதா? தமிழ்நாட்டில் எதிரி யார் என்று சொல்வதற்கு ஒரு கட்சி இருக்கிறதா? யார் எதிரி? உண்மையில் தமிழ்நாட்டு மக்களின் எதிரிதான் யார்? இதை எப்படி வரையறை செய்வீர்கள்? வள்ளலார் கோட்பாட்டின் அடிப்படையில் எல்லோரும் சுத்த சன்மார்க்க நெறிக்குள் வந்தால் மோடியையும் அவர்கள் ஆதரித்தாக வேண்டும். ஒடுக்குமுறை செய்பவனையும் ஆதரித்தாக வேண்டும். இங்கே சாதி ஆதிக்கம் செய்கிறான், ஆணவ படுகொலை செய்கிறான். ஆணவ படுகொலைக்கு வள்ளலார் வழியில் நீங்கள் எப்படி தீர்வை காண்பீர்கள்? ஒரு சாதி ஆதிக்கத்திற்கு வள்ளலார் வழியில், சுத்த சைவ வழியில், பௌத்த நெறியில் எப்படி தீர்வை காண்பீர்கள்? ஒரு மார்க்சிய அடிப்படையில் பாட்டாளி வகுப்பு அரசு அமைந்தால் அது எல்லா மக்களுக்குமான அரசாக இருக்க முடியும். அது மாத்திரமே ஒரு சர்வாதிகார நடவடிக்கையின் மூலம் சமூக ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து கட்டும். ஒரு இடஒதுக்கீட்டை மிக உயர்ந்த வடிவில் பின்பற்றி அது சமூக ஏற்றத்தாழ்வுகளை வீழ்த்தும். மார்க்சியம் மாத்திரம்தான் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களின் அதிகாரம் வர வேண்டும் என்பதற்கான அறிவியல் பூர்வமான அணுகுமுறைகளை, செயலுத்திகளை, ஒரு நடைமுறை சார்ந்த தந்திரங்களை உள்ளடக்கியதாக. அதற்கு எப்படிப்பட்ட கட்சியை கட்ட வேண்டும், எப்படிப்பட்ட முழக்கங்களை வைக்க வேண்டும், எதிரியை எவ்வாறு அம்பலப்படுத்த வேண்டும், எப்போது தாக்க வேண்டும், எப்போது பின்வாங்க வேண்டும், குறிப்பான திட்டம், தொலைநோக்கான திட்டம், இதையெல்லாம் அறிவியல் பூர்வமாக முன்வைப்பது மார்க்சிய தத்துவம்தான். இந்த தொலைநோக்கு எல்லாம் உழைக்கும் மக்கள் கையில் அதிகாரம் வருவதற்கான, அது இப்போது சாத்தியமா, அது பிறகு எப்போது சாத்தியம், இது குறித்தெல்லாம் ஆய்வு செய்வதற்கு மார்க்சிய அறிஞர்கள் தான், அறிவியல் பூர்வமான மார்க்சிய தலைவர்கள் தான் அறிவியல் பூர்வமான தத்துவத்தை அளித்திருக்கிறார்கள். சைவ சித்தாந்தத்தில் இது கிடையாது. பௌத்த நெறியில் இது கிடையாது. இது அவர்களுக்கு வேலை கிடையாது. அவர்கள் காலத்தில், நிலவுடைமை காலத்தில் அதற்கான வாய்ப்போ வசதியோ மக்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு குறித்த நிகழ்ச்சிகளோ கிடையாது. சுரண்டல் கிடையாது. சுரண்டல் ஆட்சி அமைப்பு கிடையாது. எனவே சுரண்டலை வீழ்த்துவதற்கான அங்கே தேவை கிடையாது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அமைப்பில் சுரண்டல் இருக்கிறது. மக்களின் உழைப்பு கொள்ளையடிக்கப்படுகிறது. ஒரு பக்கம் ₹1 கட்டிட்டு காரை எடுத்துமோன்னு சொல்கிறான், இன்னொரு பக்கம் நடைபாதையில் மிதிவண்டியில் தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் பஞ்சர் ஓட்டுறதுக்கு. இருவேறு ஏற்றத்தாழ்வான சமூக அமைப்பு நம் கண்முன்னே இருக்கிறது.
இதை எந்த மத கோட்பாடும் நியாயம்தான் படுத்தும். அதிலிருந்து விடுபட்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கான வழிமுறையில் தத்துவத்தை கொண்ட ஒரு சரியான இருக்கக்கூடிய நிலைமைகளை வியாக்கியானம் பண்ணுவதற்கு தத்துவங்கள் இருக்கின்றன. ஆனால் இருக்கக்கூடிய நிலைமைகளை மக்களின் வாழ்நிலையை உயர்த்துவதற்கான தத்துவமாக மார்க்சியம் மட்டும்தான் இருக்கிறது. மார்க்சிய மெய்ஞானம் என்கின்ற ஜார்ஜ் புலிட்சரின் நூலில் இந்த உலகம் தோன்றியது எப்படி, இதில் கருத்துக்கள் உருவானது எப்படி, இதில் சிந்தனை உருவானது எப்படி, சிந்தனை முதலா பொருள் முதலா என்கின்ற அறிவியல் பூர்வமான விளக்கத்தை மார்க்சிய விஞ்ஞானம் அளித்த பிறகு, அறிவு குறித்த இயங்கியலை மாவோ அளித்த பிறகு உலகத்தில் கண்ணோட்டமே மாறிவிட்டது. இங்கே பழைய நிலவுடைமை தத்துவங்களான சைவ சித்தாந்த தத்துவமாக இருந்தாலும் பௌத்த தத்துவமாக இருந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய வள்ளலார் தத்துவமாக இருந்தாலும் எல்லாமே ஒரு பொது போதனையாகத்தான் இருக்கும். வர்க்க சமுதாயத்தில் அடக்கப்பட்ட வர்க்கங்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வகையில், அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வகையில் முன்னேறுவதற்கு வகுக்கக்கூடிய செயலுத்திகளை மார்க்சியம் மாத்திரம்தான் அளித்திருக்கிறது. அதுதான் மார்க்சியத்தின் சிறப்பும் கூட. மார்க்சியம் இந்த எல்லா தத்துவங்களையும் உள்ளடக்கி அது அடுத்த கட்ட சமூகத்திற்கு வழிவிடும் தத்துவமாக, பாதை சமைக்கும் தத்துவமாக, அடுத்த கட்ட சமுதாயத்தை உயர்த்துவதற்கான தத்துவமாக வந்த பிறகு இந்த மற்ற தத்துவங்கள் எல்லாம் நல் விருப்பங்கள், நல்லெண்ணம் நரகத்துக்குத்தான் இட்டு போகணும்னு சொல்வார் மாவோ. நல்ல எண்ணங்கள், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சமமாக இருக்கணும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வாடின பயிரை கூட பார்க்கிறதுக்கு மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக நினச்சிட்டு போயிடலாம். ஆனால் அந்த எண்ணெய் கத்திரிக்காய், எண்ணெய் சட்டியில் கத்திரிக்காய் கொதிச்சிருக்குமே சாம்பார் வைக்கும்போது, அப்போ கத்திரிக்காய்க்கு வலிக்காதா, வெண்டைக்காய்க்கு வலிக்காதா? அப்போ வல்லாருடைய முகம் வாடவில்லையா? சாப்பிடணும்னா நீங்கள் வெண்டைக்காயை சுட்டு தான் ஆகணும். நெருப்பையில் தான் கொண்டு வந்தோம் நெல்லை, அதில் கொண்டு வந்து அரிசி ஆக்கியிருக்கிறோம். அரிசி உலையில் கொதிக்குது. அந்த அரிசி எதுக்காக பிறந்துச்சு, அந்த நெல் எதுக்காக பிறந்துச்சு? அது மேலும் நெல்லாக விளையத்தானே. அதுக்கு ஏன் அதை கொண்டு வந்து இங்கே போய் நம்ம கொதிக்க வச்சு அதை கஞ்சியாக குடிக்கணும்? பயிர் வாடினாலே மனம் வாடிய வள்ளலார் அந்த கொதிக்கக்கூடிய எண்ணெய் சட்டியில் வாடக்கூடிய காய்கறிகளை பார்த்து ஏன் வாடவில்லை? வாட முடியாது, பசிக்கும். பசிச்சா அந்த காய்கறி தான் சாப்பிட்டாகணும். அப்போ அந்த காய் கொதிக்கிற எண்ணெயில் வெந்து தான் ஆகணும். எனவே அந்த கோட்பாடு சொல்றதுக்கு எளிதாக இருக்கும், நடைமுறையில் சாத்தியம் இல்லாததாக அது மாறும், தவிர்க்க முடியாதது. காரணம், நிலவுடைமை காலத்து கருத்தியல்கள் எல்லாம் முதலாளித்துவத்திற்கு முந்தைய கருத்தியல்கள் எல்லாம் முதலாளித்துவ கருத்தியல் வந்த பிறகு அது இரண்டாம் பட்சமாக, அது அடுத்தரலை வைக்கக்கூடிய தத்துவமாக மாறிவிட்டது. மார்க்சியம் முதலாளித்துவ காலகட்டத்தில் தோன்றிய தத்துவமாக இருப்பதால் மார்க்சியத்தின் காலத்திலே ஏகாதிபத்தியம் வந்து ஏகாதிபத்திய காலத்தில் தோன்றிய வளர்ந்த தத்துவமாக, ஆட்சியை கைப்பற்றியிருந்த தத்துவமாக அது இருப்பதால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூக அமைப்பு என்னவாக இருக்கிறது? இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு அடுத்ததாக எப்போது சோசியலிச சமூக அமைப்பாக மாறும், எப்படி மாறும், இதற்குள் இருக்கக்கூடிய இயங்கியல் தன்மையை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு மார்க்சியம் தான் உங்களுக்கு வழிகாட்டும். அந்த மார்க்சியத்தை புரிந்து கொள்ளும் பயணத்தில் தொடர்ந்து முன்னேறுவோம். பழைய நமது சைவ மரபுகள், வைணவ மரபுகள், இங்கே இருக்கக்கூடிய சமண மரபுகள், இங்கே இருக்கக்கூடிய பௌத்த மரபுகள், இங்கே இருக்கக்கூடிய வல்லார் மரபுகள், அதிலெல்லாம் இருக்கக்கூடிய பார்ப்பனிய எதிர்ப்பு கூறுகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதை நாம் பார்ப்பனிய ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்கு கருவியாக பயன்படுத்துவோம். அதுவே சமூக மாற்றத்திற்கு தீர்வு அல்ல, அதெல்லாம் ஒரு கருவிகள். அதை வைத்து கொண்டுதான் நீங்கள் எதிரியை வீழ்த்த முடியும், அதையே வைத்து வீழ்த்திவிட முடியாது.
சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.